நாட்டில் ஒரே நாளில் 40 பேருக்கு JN.1 ரக வைரஸ் மூலம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக தொடர்ந்து இரண்டாவது வாரமாக 11,296 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. சீனாவில் புதிய வகை கொரோனா தொற்று பரவி வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு உயர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு அமல்படுத்த இருப்பதாக பார்த்து ஒருத்தர் மறந்தோம். காத்து குளிர் காத்து கூத்து என்ன கூத்து திருநாத்துல நடக்கிற காத்துல பூத்தது பாட்டுதான். ஏதோ குளம் சத்தம் கேட்குதுன்னு கண்ணன் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா உண்மையிலே குழந்தை. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அந்த குழந்தைய போயிட்டு எடுக்கிறான். எடுத்து அந்த குழந்தைய வளர்க்குறான். அந்த குழந்தையும் வளருது. அவன் குழந்தையாவே வளருது. அவன் குழந்தை கூடயே வளருது. அவனுக்கு பிரித்து பார்க்கவும் மனசு வரலை, பிரிச்சும் பார்க்கல. ஏண்டா உன் அண்ணா அங்க அவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கான், நீ மட்டும் வெட்டியா உட்காந்து இங்க போனை நோண்டிட்டு இருக்க. அறிவும் கிளம்புடா, போய் படிக்கிற வேலையை பாடுறா, போடா. என்னப்பாச்சிப்பா? முடியலப்பா. என்னப்பாச்சி? என்னப்பா பண்ணுது? முடியலப்பா. ஏதாவது ஆச்சாப்பா? என்னப்பா பண்ணுது? இந்தப்பா, இதை வச்சு நீ என் தம்பியும் படிச்சுக்கோங்கப்பா. என்னப்பாச்சி? அப்பா ஐயோ பா. ஏன்டா விட்றா, அழகரா பாத்துக்கலாம். எப்படா பார்த்துப்ப? அவன் எப்படி பார்த்துன்னு நினைக்கிறாரு? இந்த ஆள் இருக்க வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டான். எப்படி என்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் அவன்கிட்ட கேட்கல. என்ன பண்ணலாம்? உனக்கு எதாவது ஆசை இருக்கா? ஏதாச்சும் பண்ணணும். பேசாம நம்ம ஒரு டீ கடை வைக்கலாமா? டீ கடையா? டீ கடை வைக்கிற காசு எங்கே வச்சிருக்கேன்? நம்ம அப்பா பார்க்கும்போது கொஞ்சம் நகையும் பணமும் கொடுத்துட்டு போகலாம்டா. அதை வச்சு பார்த்துக்கலாம்டா. விட்றா. வாங்க மோகன். வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி சந்தோஷமா இருக்குன்னு நினச்சி கண்ண முடியும்னா கடவுள் இந்த வாழ்க்கையை ஒரே சீராக வச்சுப்பான்னு என்ன நிச்சயம்? ப்ரோ சிகரெட் இருக்கா? சிகரெட்டா? ப்ரோ மேட்ச் பாக்ஸ் எங்கே இருக்கு? மேட்ச் பாக்ஸ் அந்த பக்கம் இருக்கு. ஹலோ. ஹலோ. முக்கியமான விஷயம். ஒரு சிகரெட் மட்டும் வச்சுக்கிறேன். நீ சொல்ற ஒரு நிமிஷம் கேள்றா. முக்கியமான விஷயம்டா. ஒரு இப்ப சொல்றா.
தம்பி 2 டீ. என்னப்பா கொரோனா வந்துட்டு இருக்கு, நீங்க பாட்டு கடையை திறந்து போட்டு வச்சிருக்கீங்க? அதெல்லாம் பார்த்தா வளைக்காமாண்ணா, சோத்துக்கு என்ன பண்றது, எல்லாம் நாங்க வாங்கிட்டு வந்த வரோம். அப்படி ஊர்ல ஏன் நிலம தான் போறது இருக்குன்னா எல்லாருக்கும் இதே போல தான் போல. ஒரே சங்கடமா போச்சு. அதெல்லாம் சரி விடு, உங்க அண்ணா எங்க? அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல படுத்திருந்தான். எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு கொரோனா டெஸ்ட் எடுத்துருங்க. அந்த கரும்பு காய்ச்சல் பரவிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் லாக்டவுன் 3 நாளா போறேன்னு சொல்றாங்க. சரி பார்க்கலாம். சரி பார்க்கலாம். ஹலோ ஹலோ கோபால், எங்கடா இருக்க? இதான் இருக்கேன், சொல்றா. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா, வாடா. முக்கியமான விஷயமா? என்னப்பா விஷயம்? முக்கியமான விஷயம், நீ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வாடா. பஸ் ஸ்டாப்புக்கா? ஆமா. சரி ஓகேடா, வந்துடுறேன். ஏன்டா எனக்கு எவ்வளோ நேரமாடா வரதுக்கு? சரி டேய், எங்க போலாம்? இங்கேயே பேசலாம். என்ன மச்சான் சிரிச்சுனே வர? அடையாண்டா நீ வேற. ஏன்டா? அண்ணனுக்கு டெஸ்ட் எடுத்தோம், பாசிட்டிவ்னு வந்துருச்சுடா. உங்க அண்ணன் பிரெக்னண்டா? டேய், சீரியஸாவே எடுத்துக்க மாட்டியா? சரி என்ன விஷயம் சொல்றா. அண்ணனுக்கு கோவிட் டெஸ்ட் எடுத்தோம்டா. உங்க அண்ணனுக்கா? ஆமா. சரி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரிலடா. அதுக்கே என்ன கூப்பிட்ட? எனக்கு வேற வழி தெரிலடா. ஓ சரி ஓகே, பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, பேசிக்கலாம். உனக்கு இருந்தாலும் இருக்கும். இங்கே பாரு, உனக்கு ஹெல்மெட் தான் பண்ண முடியும், அதுக்கடி கூட வரக்கூடாது, சரியா? இதுதான் சொன்னேன், கடவுள் இந்த வாழ்க்கையை சீராக வாழ விட மாட்டார். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில, எல்லாம் அவனோட கையில். அச்சி பேசாம வண்டிக்கிலே போட்டலாமாடா? டேய் போடா, நீங்கள் வண்டியில் இருங்க. இப்போதைக்கு உங்கள் அண்ணா சுச்சுவேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். லங்ஸ் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிருக்குன்னு தோணுது. நம்ம ஹாஸ்பிட்டலில் வேறு ஆக்சிஜன் சிலிண்டர் டிமாண்டாக இருக்குது. அதுக்கு மட்டும் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. மற்றபடி ஹாஸ்பிட்டலில் நேரில் பேசிக்கலாம். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இது யூஷுவல் தான். நீங்கள் எதுவும் பேனிக் ஆகாதீங்க, நத்திங் டு வரி, பார்த்துக்கலாம். ஓகே சார். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. உங்கள் தம்பிக்கிட்ட எல்லாமே பேசிட்டேன். நம்ம போனோன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே? டேய், நிறைய காசு செலவாகும் போல. காசா? ஆமாண்டா. புரியல, அதுக்கேண்டா என்ன பார்க்குற? இல்லை, உன்கிட்ட ஏதாவது இருக்கா? என்கிட்ட இல்லைடா. சரி, என்கிட்ட கையில் ஒரு 50,000 இருக்குது. மிச்ச காசை நம்ம போய் ஏடிஎம்ல எடுத்துக்கலாம். சரி ரைட்டு, சரி வா போகலாம். யாரு? பாலாஜியா? ஹலோ ஹலோ. டேய் கோபாலு, இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்குடா, வந்துரு. பாட்டியா? ஏண்டா அவனுக்கு பாட்டி வைக்க வர ஆளே இல்லையாடா? ஏன்டா என்னடா ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? நமக்குலாம் ஒன்றும் இல்லைடா. சேகர் இருக்கான்ல, அவங்க அண்ணனுக்கு தான் கொரோனா வந்துருச்சு, அதனால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோண்டா. யாரு? டீ கடை செய்யறாரு? மணியே தான். இப்போ அங்கே தான் இருக்கீங்களா? இல்லைடா, காஸ்ட்டாக பிடிச்சா, அதனால் ஏடிஎம் வரைக்கும் போயிட்டு இருக்க மாட்டான். எவ்வளோடா ஆகும்? 1 லட்சம் ஆகுன்றாங்கடா. ஏன்டா? நான் எதாவது ஹெல்ப் பண்ணிட்டேன்? அப்பா அவன் ஹெல்ப் தெரியும், போன விடா. ஹேய் மாப்பிள்ள. ஆமாப்ல.
என்ன மூஞ்சி அவ்வளோ கேவலமாக வச்சிருக்க? என்ன சமாச்சாரம்? அவனோட சும்மா ஒரு யோசனை. யோசனை என்ன? சம்பாதிக்கலான்னு எந்த யோசனையா? ஆமாண்டா. சொல்றா, என்னடா? அது ஒன்றும் இல்லடா, இப்போ கூட புதுசாக ஒருத்தன் டீ கடை வச்சான்ல, அவன் பேர் என்ன? சேகரா. சேகர். அவன் ஏதோ பேங்க்ல 1 லட்ச ரூபா பணம் வச்சிருக்கானா, அதான் என்ன பண்ணலாம்னு யோசனை. இதெல்லாம் முன்னாடியே சொல்றது இல்லையாடா? சரி, நானும் பசங்க பேசிட்டா கால் பண்ணு. ஹலோ. சரி, பாலாஜி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். நம்ம எப்படி பார்ப்போம்ல, எல்லாம் அங்கே வந்துருங்க, பேசலாம். சரி. அதெல்லாம் நம்ம பசங்க வரானுங்க பாரு, ஷார்ப்பா இருப்பானுங்க. வருமா? சரி, இது வேற ஒண்ணுடா. சரி, முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட. இல்லை, நானும் பாலாஜியும் வந்தோம். பாலாஜி இருக்கான்ல, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிட்டு வந்திருக்கான். என்ன இன்ஃபர்மேஷன் பாலாஜி, நீ சொல்றியா? அந்த டீ கடை சேகர் இருக்கான்ல, இப்போ புதுசாக டீ கடை வச்சாங்களே, அண்ணனுக்கு கொரோனாவாம். அச்சோ, பாவப்பட சொல்லலை. 1.5 லட்சம் பணம் எடுத்துட்டு வரானா பேங்க்ல இருந்து. நம்ம நட்டுக்குள்ள போய் கரெக்டாக பிளான் பண்ணி அடிக்கிறது தான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. 400க்கும் போகலான் இருக்கோம். பாலாஜி வர முடியாது. பாலாஜி தான் உன் ஃப்ரெண்டோட கூட போகிறானோ. 400க்கும் போனால் அமௌண்ட் அடிச்சிடுவோம். என்ன ரகு, போகலாம். என்ன எல்லாருக்கும் ஓகே தானடா? ஓகே மாப்ள. சரி, நீங்க போயிட்டு வாங்க, நல்லா ரெடி பண்ணி. வேணாண்டா அடி, அவங்களே பாவண்டா, அனாதை பசங்கடா. ஏன்டா அவங்கள போய் என்னடா பேசிட்டு இருக்கான்? கூப்பிட்டு போடா டேய். சும்மா என்னடா விட்டுறாடி மாப்ள. அவ்வளவுதான். நான் மாறினேன். பசங்களை பத்தி தெரியல, டூல் ஸ்கில்ஸ் போட்டு போறேன். நாங்க பார்த்து இருந்துக்கோ. தெரியாது முடிஞ்சா எப்படி மிஸ் ஆகும்? அவ்வளவுதான் தெரியும். நீ முடிப்பேன். சரி, விட்றா, பாத்துக்கலாம்டா. டேய், எங்க மாமா ஒருத்தர் போலீஸா இருக்காரு, அவருக்கு வேணா கால் பண்ணி பார்க்கவா? சரி, பண்றா. ஹலோ. மாமா எங்க இருக்கீங்க மாமா? சொல்றேன், இங்க தான் வேலையா இருக்கேன். இது ஒன்றும் இல்லை மாமா, ஃப்ரெண்டு ஒருத்தர் சேகர்னு ஒருத்தன், அவங்க அண்ணனுக்கு கொரோனா வந்துருச்சு. அதுக்காக காசு எடுக்க ஏடிஎம் போயிருந்தேன் மாமா. 2 பேர் யாருனே தெரியல மாமா. அவங்க இந்த லாக்டவுன் போடப்போ எங்கடா போய் சுற்றிட்டு இருக்கீங்க? எனக்கு பல்ல ஏரியாவா? ஆமாம், அந்த ஏரியா தான், அந்த ஏரியா தான் மாமா. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒன்றுமே பண்ண முடியாதுடா. லாக்டவுன் முடிஞ்சு பார்த்துக்கலாம். மாமா, லாக்டவுன் முடிஞ்சுன்னா சான்ஸ் இல்லை மாமா. அப்போ காசு தேவைப்படுது மாமா. புரிஞ்சுக்கூட, எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க அண்ணனுக்கு கொரோனா வந்துருச்சு மாமா, அதுக்கு தான் மாமா காசே தேவைப்படுது மாமா. சாரிடா, இந்த சுச்சுவேஷனில் ஒன்றுமே பண்ண முடியாது. பண்ணிச்சிடறோம் மாமா. இப்போ காசு தேவைப்படுது மாமா, அதுக்காக தான் மாமா கால் பண்ணேன். இல்லைடா, முடியாதுடா. சரி, ஓகே மாமா, பாருங்க மாமா. டே, இவங்க நம்மள வேலைக்காக போல, நம்ம தான் இதை பண்ணோம். டே, அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சுடா. சிசிடிவி கேமராவா? ஆமாண்டா. சரி, ஓகே, போகலாம். சரி, வா போகலாம். பட்டுக்கோட்டை அம்மாடு, பாத்து புட்டான் அம்மாடு,
முன்னால சிரிச்சான் தன்னால அணைச்சான் பின்னால கால வாரிட்டான் பட்டு கோட்டை அம்பாடு உள்ளுக்குள்ள என்னாடு சொல்லாத பொண்ணு இதா இங்கே வரும் பாருங்க உள்ள நாங்கள் போகிறோம் பார்த்தீங்களா பின்னாடியே வருவானு பாருங்க திருட்டு பசங்க பின்னாடி வருவானுங்க அதான் இவனுங்க அப்படி பண்ணி போங்க கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க டேய் கண்டிப்பாக பாலாஜி வண்டி தாண்டா அது பாலாஜி வண்டி தாண்டா கன்ஃபார்ம்டா எங்கடா இருப்பான் அவன்? வீட்டில் தாண்டா இருப்பான். வீடு தெரியுமா? பார்க்கலாம். ஹலோ ஹலோ மாப்பிள்ள சொல்றா. டேய் வண்டி ஆட்டத்து கொடுத்தியாடா? இல்லடா என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை வந்து கேட்டு தரடா. வெளில தான் இருக்கியா? வரேன். ஐயோ சொல்லி கோபால் வர கீழே நிற்கிறானா? அவனுக்கு வேற என் வண்டி ஏதோ பார்ட்டான் இருக்குது. இப்போதான் ஃபோன் பண்ணான். அவனுக்கு பதில் சொல்லி முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயே எனக்கு மண்டை கைதியா. யார் அவனா? ஆமாண்டா கீழே தான் நிற்கிறானா. கீழே நிற்கிறான். ஒன்றும் பிரச்சனை சரி என்ன அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாய்ப்பு இல்லை. கீழே நிற்கிறான்றான். என்ன வேற வர சொல்லிட்டான். ஒரு பதட்டப்படாத. ஒரு நிமிஷம் இரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு வேளை அப்படியே அவன் கண்டுபிடிச்சிருந்தாலும் அவனை இங்கேயே ஒன்று புதைச்சிடலாம். அவனுங்களே 2 அநாத பசங்க. சரியா? எதுக்குமே பயப்படாத, கொண்டுடலாம். அந்த அளவுக்குலாம் போகணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சும்மா கம்முனரியா ஒரு நிமிஷம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லாக்டவுன் தான் போட்டு புதைச்சு கொண்டுடலாம். இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை. யாரும் பதட்டப்படாதீங்க. உள்ள வரட்டும், அவனை போட்டுருவோம். போடுறேன் பேசி நிற்காதீங்க. முதல்ல நான் போய் பேசுறேன். சால்வ் ஆகலைன்னா நீ போய் பேசு. அதுக்கப்புறம் அவன் சரியாகலன்னா இங்கே நம்ம முடிச்சிடலாம். அவனுங்களை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கீழே போயிட்டு வரேன். ரெடியா இருக்கு பசங்க. ஓத கூதி எல்லாம் ஓகேல? காட்டுமா இருக்கு. பாட்டிலும் பணமும் பத்திரமா இருக்கு. ஓகே தான். டேய் பேக் இங்க தான்டா இருக்கு. இப்போ நடக்குன்னு தெரியும்டா. ஏய் வாங்கடா. ஹலோ டாக்டர், அங்கே தான் வந்துட்டு இருக்கா படத்தோட. ஏன்பா கால் எடுக்கல? ப்ளீஸ் நோ மோர். சாரிப்பா. ஏய் நிறுத்துறா. என்னதான் கடவுள் சேகர அனாதையா படைச்சாலும், தங்கமான அப்பா பாசமான அண்ணனையும் கடவுள் கொடுத்தாலும் இது அவனால் அனுபவிக்கவும் முடியலை, அதை அடகாட்டு வச்சுக்கவும் முடியலை. இவனை வாழ வைக்கணும்னு நினச்ச அப்பாவும் இல்லை, வளர்த்தோடுன்னு நினச்ச அண்ணனும் இல்லை. ஆனால் அதே வாழ்க்கையை தொடர்ந்தாங்க. தற்காலிக வாழ்க்கையை கொடுத்து நிரந்தர அனாதை ஆக்கிடுச்சு இந்த கொரோனா.